ஹாய் கைஸ், என் பேர் நவீன். நீங்கள் பார்த்துருக்க டெஸ்லா டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லேப்டாப்பில் ஓஎஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் லேப்டாப் ஆர் பிராண்டட் லேப்டாப் இருந்தாலும் பரவாயில்ல, அதில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது நான் இந்த வீடியோவில் சொல்லி தந்திருக்கேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். அதனால் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பென்ட்ரைவை பூட்டபிள் ஃபார்மாக நான் மாற்றிக்கிறேன். பூட்டபிள் ஃபார்மாக மாற்றிட்டு அதில் விண்டோஸ் 10 வந்து நான் ஓஎஸ் வந்து போட்டுட்டேன். நான் இது வந்து ஆல்ரெடி பென்ட்ரைவை எப்படி பூட்டபிள் ஃபார்மாக மாற்றுறது எப்படின்னு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அது போய் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் தந்திருக்கேன், அது போய் பாருங்கள். இப்போது நான் வந்து பென்ட்ரைவை பூட்டபிள் ஃபார்ம் மாற்றிட்டேன். நான் லேப்டாப்பில் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். லேப்டாப்பில் இன்செர்ட் பண்ணின உடனே நம்ம வந்து பவர் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு F9 அழுத்தி பாருங்கள். உங்களுக்கு வந்து பூட் மெனு ஓப்பன் ஆகலாம். இல்லை F12 அழுத்தி பாருங்கள். இது 2 பட்டனில் தான் ஏதோ ஒரு பட்டன் உங்களுக்கு இருக்கும். நான் வந்து இந்த கவர்மெண்ட் லேப்டாப்னால நான் F9 அழுத்தி ராங் ப்ளேஸ் பண்ணே இருக்கனால எனக்கு வந்து பூட் மெனு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. பூட் மெனு ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு வந்து நீங்கள் போட்டிங்க பார்த்தீங்களா பென்ட்ரைவை, அந்த பென்ட்ரைவ் வந்து ஷோ ஆகும். நான் போட்டது HP பென்ட்ரைவ், அதனால் எனக்கு HP பென்ட்ரைவ் வந்து ஷோ ஆகுது. அதை கிளிக் பண்ணி ஓஎஸ் வந்து உள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்மளோட பென்ட்ரைவை செலக்ட் பண்ணி என்ட்ரி கொடுத்துட்ட அப்புறம் நம்மளுக்கு வந்து விண்டோஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து விண்டோஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு வந்து அந்த பென்ட்ரைவில் இருக்கிற ஓஎஸ் தான் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். விண்டோஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ப்ளூ ஸ்க்ரீனில் என்ன கேட்குன்னா உங்களோட லாங்குவேஜ் கேட்கும். நீங்கள் வந்து தமிழ் கொடுத்தனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை இங்கிலீஷ் உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னா இங்கிலீஷே கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்ட உடனே உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் நவுன்னு ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் நம்ம கொடுத்துட்ட அப்புறம் உங்களுக்கு வந்து செட்டப் ஆக ஆரம்பிச்சிடும். செட்டப் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து அதுக்கு அடுத்தது நீங்கள் லைசன்ஸ் கீ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லைசன்ஸ் கீ கொடுத்து நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் லைசன்ஸ் கீ நான் லேட்டராக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் ஸ்கிப் கொடுத்துட்டு கூட நீங்கள் லேட்டராக வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். நான் வந்து லேட்டராக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், அதனால் நான் வந்து ஸ்கிப் கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணிக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோட அவங்களோட லைசன்ஸ் அதை பற்றிலாம் உங்களுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிடும். நான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் படிச்சிட்டேன் ஆல்ரெடி. நான் வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய்க்கிறேன். நம்மளுடைய ஆன் டிஸ்கில் வந்து நம்ம எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளோட லேப்டாப்பில் ஓஎஸ் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் புதுசாக ஆர்டிஸ் வாங்கி போடுறேன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஆர்டிஸ்க்கு ஆல்ரெடி வச்சுருந்து அதில் யூஸ் பண்ணியிருந்தேன், அதனால் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். நீங்களும் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து அந்த பார்ட்டிஷனில் காட்டும். அந்த பார்ட்டிஷனில் நீங்கள் வந்து எல்லா பார்ட்டிஷனும் டெலீட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் பார்ட்டிஷனாக மாற்றிக்கோங்க. எல்லா பார்ட்டிஷனும் டெலீட் பண்ணுற மாதிரி நான் பண்ணுற மாதிரி அப்படி நீங்களும் பண்ணுங்கள். எல்லா பார்ட்டிஷனும் டெலீட் பண்ணிவிட்டேன். ஒரே ஒரு 500 MB மட்டும் தனியாக இருக்கும், அதை மட்டும் விட்டுருங்க. அந்த செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜிபி கணக்கில் ஜிபியில் இருக்கிறது மட்டும் நான் வந்து நியூவாக மாற்றிட்டு அது வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் நடக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஒரு 20 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓஎஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் லேப்டாப் சம்மந்தமாக போகிற வீடியோ, இல்லை லேப்டாப்பில் போகிற சாஃப்ட்வேர், இதை தீம் எப்படி அப்டேட் மாற்றுறது, இல்லை லைசன்ஸ் எப்படி போடுறது, அதெல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப்போ தான் ஷோ ஆகும். இல்லை வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் கம்ப்யூட்டர்லாம் இன்னும் போடலான்னு இருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும் தான் பார்க்க முடியும். அதெல்லாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கோங்க. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா லேப்டாப் கவர்மெண்ட் லேப்டாப் வச்சுட்டு அவங்களுக்கு ஓஎஸ் போட தெரியாமல் இருந்தாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 96% வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது அந்த ஃபைல் மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட்லேயே வந்து டக்குன்னு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். வாங்க அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலிங் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகிற ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ரீஸ்டார்ட் ஆகிற ப்ராசஸ் வந்து ரன் ஆகி கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு வந்து விண்டோஸ் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அப்போது நீங்கள் வந்து உங்களோட பென்ட்ரைவ் போட்டிங்க பார்த்தீங்களா, பூட்டபிள் பென்ட்ரைவ், அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். இல்லைன்னா நீங்கள் வந்து பென்ட்ரைவ் போட்டிருக்கனால பென்ட்ரைவில் இருக்கிற ஓஎஸ் தான் உங்களுக்கு திருப்பி ரன் ஆகிட்டே இருக்கும். அதான் சொல்கிறேன், பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிட்ட அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து ஓஎஸ் வந்து இது மாதிரி விண்டோஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து விண்டோஸ் வந்து கெட் ரெடின்னு ஒன்று கீழே வரும். கெட் ரெடின்னு வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ட்ரைவில் போட்டிருக்கீங்க அதெல்லாம் வந்து அது செக் பண்ணும். அதுக்கு வந்து செக்கிங் கோசரம் உங்களுக்கு வந்து ஒரு 100% வந்து கம்ப்ளீட் ஆகும். செக்கிங் வந்து அந்த டைமிங் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். அந்த டைமிங் பட்டனுக்கும் போது நீங்கள் எதுவும் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இது என்டர் பட்டன் அழுத்துறது அது மாதிரிலாம் அழுத்தாதீங்க. அப்படி அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து எதனா வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அமைதியாக இருங்க.
நீங்க விண்டோஸ் கீ வச்சிருந்தீங்கன்னா, விண்டோஸ் கீ வந்து போட்டுருங்க. இல்லன்னா வந்து லேட்டரா பர்ச்சேஸ் பண்ணி போடுறேன்னா, லேட்டரா பர்ச்சேஸ் பண்ணி கூட போட்டுக்கோங்க. நான் வந்து லேட்டரா பர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்கிறேன். அதனால விண்டோஸ் கீ வந்து ஸ்கிப் குடுத்துட்டு போயிடுறேன். நீங்க வந்து விண்டோஸ் கீ போடுற வரைக்கும் அது வந்து விடவே விடாது. சரி நான் ஸ்கிப் குடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிடுறேன். நீங்க ஏதாவது ஹாட்ஸ்பாட் டிவைஸ் வச்சிருந்தீங்கன்னா, அதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லன்னா நீங்க வந்து எத்தர்நெட் அந்த மாரி கேபிள் வச்சிருக்கீங்கன்னா, அது மாரி வச்சு கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எத்தர்நெட் கேபிள் வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். வைஃபை இல்ல உங்க ஃபோன்ல வைஃபை ஆன் பண்ணி கூட நீங்க அது கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கனெக்ட் பண்ணிட்ட அப்புறம் நெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் குடுத்த உடனே உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் செட்டிங்னு இருக்கும். நான் வந்து எக்ஸ்போர்ட் செட்டிங் குடுத்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் எல்லா செட்டிங்கும். இப்போ வந்து எல்லாமே ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ராசஸ் எல்லாம் இப்போ ரன் ஆயிட்டுருக்கு. அப்போ வந்து நீங்க கம்ப்யூட்டர் வந்து ஷடான் வந்து ஷட் டவுன் ஆயிடக்கூடாது. அதனால உங்க வந்து பவர் சப்ளை வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லும். அப்போ வந்து கம்ப்யூட்டர் நீங்க வந்து இந்த டைம்ல வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடக்கூடாது. அதான் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. வாங்க இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுன்னு நான் சொல்லி தரேன். உங்களுக்கு ஏதாவது இதில வந்து டவுட் இருக்கு, ஏதாவது வந்து எரர் காட்டுது அப்படின்னா, நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க. கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமா ரீப்ளை பண்ணிடுவேன். நீங்க இல்லன்னா உங்களுக்கு வந்து Instagramல கான்டாக்ட் பண்ணணும்னா, டெஸ்லா டெக் தமிழ் 7ன்னு போட்டிங்கன்னா, Instagram பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன். அத கிளிக் பண்ணி கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிரிட்டிக்கல் அப்டேட் இருக்கும்போது நம்மளோட வந்து லேப்டாப் வந்து ஷட் டவுன் பண்ணக்கூடாது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ். இப்போ வந்து நம்மளோட டிவைஸ் நேம் வைக்க சொல்லுது. இந்த டிவைஸ் நேம் வந்து நான் லேப்டாப்னு வச்சுக்கிறேன். லேப்டாப் தான் இன்ஸ்டால் பண்றேன். அதனால லேப்டாப்னு வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்கோசரம் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுது. நீங்க அந்த பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்புறமேட்டு செட் பண்ணிக்கிறேன். அதனால நான் இப்ப அந்த பாஸ்வேர்ட்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு, நான் அடுத்த ஸ்டெப் போய்க்கிறேன். நெக்ஸ்ட் குடுத்துட்டு அப்புறம் ஒரு சின்ன அப்டேஷன் மாரி இருக்கும். ஒரு சின்ன அப்டேஷன் தான் ஒரு 2 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். அது 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து விண்டோஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்க நெக்ஸ்ட் குடுத்துட்ட அப்புறம் ஒரு சின்ன அப்டேஷன் மாரி இருக்கும். இந்த அப்டேட் பண்ணும்போது இந்த அப்டேட்டிங் டைம்ல வரும்போது பவர் சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் ஆகாத மாரி பார்த்துக்கோங்க. அப்படி டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒண்ணும் ஆகாது. நீங்க எதனா ஒரு எரர் காட்டும். அது வந்து நீங்க எப்படி பண்றதுன்னு நான் அடுத்த வீடியோல வந்து சொல்றேன். இதுவரைக்கும் நீங்க கரெக்ட்டா பண்ணியிருந்தீங்கன்னா குட். அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து ஓஎஸ் வந்து இப்போ வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிரும். விண்டோஸ் ஓஎஸை சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டோம். விண்டோஸ் 10 தான் இது. நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்தது நம்மளோட விண்டோஸ் 10ல வந்து அந்த டெஸ்க்டாப் இருக்குது பார்த்தீங்களாங்க, அதோட தீம்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் கிளிக் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் லேப்டாப் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்க்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.